Very good afternoon to all. Last class we had discussed about the refraction of light. Today we are discuss about the optics part 3, that is scattering of light, third class. What is the scattering? Scattering na தமிழ்ல ஒளிச்சிதறல் அப்படினு சொல்வாங்க. Scattering of light அப்படினா என்ன? When sunlight enters the earth's surface, the atoms and molecules or different gases present in the atmosphere refract the light in all possible directions is called scattering of light. பாருங்க, சன்லைட்லேருந்து அந்த பீம் வருது. அந்த பீம் வந்து எர்த் சர்ஃபேஸில் விழும்போது இது எல்லா டைரக்ஷன்லையும் ஸ்கேட்டர் ஆகும். அதாவது சிதறும். தட் இஸ் த சன்லைட் என்டர்ஸ் த எர்த் அட்மாஸ்பியர், தி ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ். இந்த சன்லைட்டில் இருக்கக்கூடிய லைட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் இந்த எர்த் சர்ஃபேஸில் விழும்போது அது ஸ்கேட்டர் ஆகுது, எல்லா சைட்லேயும் ஸ்கேட்டர் ஆகுது. இட் இஸ் அ மாலிகுல்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கேஸஸ் ப்ரெசன்ட் இன் த அட்மாஸ்பியர். அந்த லைட் மூலயமா இந்த அட்மாஸ்பியரில் இருக்கிற கேஸஸ், நிறைய கேஸஸ் இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், ஆக்சிஜன், இந்த மாதிரி so many gases exist in the earth atmosphere. So in the gases of the different gases present in the atmosphere refract the light in all possible directions. எல்லா டைரக்ஷன்ஸ்லையும் அது ஸ்கேட்டர் ஆகிறது தான் ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட். The types of scattering. What is the types of scattering? Types of scattering means is two types. One is the elastic scattering and then inelastic scattering. What is the elastic scattering? If the energy of the incident beam of the light and scattering beam of light are in same, அதாவது இந்த சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய லைட்டும் இதில் ஸ்கேட்டர் ஆகக்கூடிய இந்த லைட்டும் இதனுடைய லெவல் வந்து சேமாக இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ரப்பர் பேண்ட். இந்த ரப்பர் பேண்ட் பார்த்திங்கன்னா இப்போ இதனுடைய லெவல் வந்து சேமாக இருக்குது. இப்போ நான் இதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இந்த ரப்பர் பேண்டை இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். எக்ஸ்டெண்ட் பண்ண பிறகு இந்த ரப்பர் பேண்டை பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் சேம் லெவலாக இருக்கும். ஒரு பர்டிகுலர் எக்ஸ்டென்ஷன் போனதுக்கு அப்புறமேட்டு இதனுடைய லெவல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும் எல்லா இடத்துலையுமே. த சேம் அந்த லெவல் ஆஃப் த ரப்பர் பேண்ட் இன் சேம் இன் ஆல் டைரக்ஷன்ஸ். ஸோ அதே மாதிரி தான் இங்கே சன்லைட் இஃப் த எனர்ஜி ஆஃப் த இன்சிடென்ட் பீம் ஆஃப் லைட் அண்ட் ஸ்கேட்டரிங் பீம் ஆஃப் லைட் ஆர் இன் சேம். இன்சிடென்ட் பீம்லேருந்து வரக்கூடிய இந்த லைட்டினுடைய லெவலும் இந்த ஸ்கேட்டர் ஆகக்கூடிய இந்த லெவலும் சேமாக இருந்ததுன்னா, கம்ப்ளீட்டாக ஸ்கேட்டர் ஆகிடுச்சு, இதனுடைய லைட்டும் பீமும் இதனுடைய லெவலும் சேமாக இருந்ததுன்னா தட் இஸ் எ எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். தென் இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். இந்த இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங், எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்கில் டைப்ஸ் கிடையாது. பட் இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங், வாட் இஸ் இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்? If the energy of the incident beam of light and the scattered beam of light are not same. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்சிடெண்ட் ஆகக்கூடிய அந்த பீமும் இந்த ஸ்கேட்டர் ஆகக்கூடிய இந்த பீம்னுடைய லெவலும் சேமாக இருக்காது. ஒன்று இதை விட இதை அதிகமாக இருக்கும், இல்லை இதை விட இது அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் அதனுடைய லெவல். இந்த மாதிரி இல்லைனா இந்த பக்கமும் சேமாக இருந்ததுன்னா தட்ஸ் அ லெவல் ஆஃப் வேவ் லென்த் இஸ் அ ஸ்கேட்டரிங் லெவல் அண்ட் இன்சிடென்ட் பீம் இஸ் சேம், தட் இஸ் கால்ட் எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். அண்ட் தென் லெவல் இஸ் நாட் சேம் is inelastic scattering. In the inelastic scattering is a other four types. What are that? First one, Rana scattering. Second, Raman scattering. Third, Tyndall scattering. Fourth, Raman scattering. Now we are discuss about the each type of the scattering. First one,
Rayleigh scattering. Rayleigh scattering na enna? The scattering of sunlight by the atoms and molecules of the gases in the Earth's atmosphere. இதில் பார்த்தீங்கன்னா different directions. The scattering of sunlight by the atoms and molecules. இந்த சன்லைட்டால் இந்த எர்த் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ், அதாவது கேஸஸில் இருக்கக்கூடிய இந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் ஸ்கேட்டர் ஆகிறது தான். அப்போது அதுதான் வந்து Rayleigh scattering. அது எல்லா டைரெக்ஷன்லையும் எந்த டைரெக்ஷனில் ஸ்கேட்டர் ஆகும்னு தெரியாது. இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் டைரெக்ஷன், டிஃப்ரெண்ட் லெவல். தட் இஸ் த ஸ்கேட்டரிங் ஆஃப் sunlight by the atoms and molecules. sunlight மூலமா இதனுடைய இந்த atoms and molecules எர்த் சர்ஃபேஸ் இந்த கேஸஸில் இருக்கக்கூடிய atoms and molecules ஸ்கேட்டர் ஆகிற அந்த ஃபங்க்ஷன் தான் Rayleigh scattering. ஸோ அதுக்கு ஒரு லா இருக்குது. இது எப்படி ஸ்கேட்டர் ஆகுது? தி அமௌண்ட் ஆஃப் scattering of light is inversely proportional to the fourth power of the wavelength. இதனுடைய ஸ்கேட்டர் லெவல் எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா அந்த வேவ்லென்த், அந்த கேஸஸ்னுடைய அந்த லைட்னுடைய வேவ்லென்த்துக்கு ஃபோர்த் பவரில் இருக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு fourth power of wavelength. Fourth power of wavelength. Wavelength, I had already told you what is that, lambda power 4. The amount of scattering is inversely proportional to lambda power 4. That means amount of scattering is proportional to 1 by lambda power 4. Next பார்க்க போகிறது a shorter wavelength colors are scattered much more than longer wavelength colors. எப்பயுமே shorter wavelength colors, which one is shorter? Blue is the shorter and then red is the longer. The shorter wavelength color are scattered much more than the longer wavelength color. அதனால தான் ஸ்கை வந்து ப்ளூவாக இருக்குது. தட் இஸ் அ ஸ்கை ப்ளூ. இது எதுனா சன்லைட் இஸ் ஸ்கேட்டர் மோர். சன்லைட் ஸ்கேட்டர் ஆகிறதுனால ஸ்கை வந்து ப்ளூ கலரில் இருக்குது. அண்ட் தென் சன்செட் அண்ட் சன்ரைஸ் இட் இஸ் த ரெட். அதாவது இந்த நூன் டைம், அதாவது மதியம் டைம், ஆஃப்டர்நூன் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சன்லைட் வந்து மேலே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்கை வந்து ஒரே ப்ளூவாக இருக்கும், ஸ்கை ப்ளூவில் இருக்கும். ஸோ அப்போ அதனுடைய காரணம் என்னன்னு சொன்னாங்க, ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஸ்கேட்டரிங் லெவல் தான். பட் சன்செட் அண்டு சன்ரைஸ், காலையில் சூரியன் உதிக்கும் போதோ இல்லை சாயந்தரம் சூரியன் மறையும் போதோ பார்த்தீங்கன்னா அதனுடைய இதில் அப்படியே ரெட் கலரில் இருக்கும். அதாவது எல்லோவே லைட்டாக ரெட் கலரில் இருக்கும். தட் இஸ் அ ரெட் சன்லைட் இஸ் லாங் டிஸ்டன்ஸ். ஏன்னா இப்போ சென்டரில் இருக்கும்போது நமக்கு மேலே இருக்கும்போது கிட்ட இருக்கும். அதே மாதிரி இந்த சன்செட் அண்ட் சன்ரைஸில் இருக்கும்போது அது வந்து ரொம்ப லாங்கில் இருக்கும் அப்படின்றது தான் அது சொல்கிறாங்க. இட் இஸ் நெக்ஸ்ட்டு மை ஸ்கேட்டரிங், தேர்ட் டைப். when a diameter of the scatterers is similar to the larger than the wavelength of the incident light. So that what is the amount of scattering is independent of the wavelength. அதனுடைய scattering level எதை பொறுத்து இருக்குன்னு சொன்னாக்கா இஸ் அதனுடைய இண்டிபெண்ட் வேவ்லென்த்தை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ தட் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் லைட். the light beam is enter the scattering. இதில் லெவல் வந்து சேமாக இருக்கும் இல்லைன்னா லார்ஜராக இருக்கும். சேம் ஆர் லார்ஜர் ஆஃப் scattering than the source of light. My scattering means என்ன சொல்கிறாங்க, but the diameter of the scatterer is similar or larger. சிமிலர்னா சேமாக இருக்கக்கூடியது, similar to or larger than the wavelength of the incident beam. இந்த இன்சிடென்ட் பீம்னுடைய வேவ்லென்த்துக்கு சேமாக இருக்கும், இல்லைன்னா அதை விட லார்ஜராக இருக்கும். அது அந்த அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த வேவ்லென்த். It's only depending on the source of light, the light beam. So it's the same or larger scattering than the source of light. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா the source of light is equal to scattering of light. First case
ஃபஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் லைட் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதர்வைஸ் source of light is less than the scattering of light. Source of light is less than the scattering of light. ஒன்று source of lightக்கு scattering of light ஈக்குவலாக இருக்கும் is first case. In the second case the source of light scattering of light விட கம்மியாக இருக்கும். இந்த ரெண்டு இது சேர்ந்தது தான் இந்த மை ஸ்கேட்டரிங். இதை பார்த்தீங்கன்னா எங்கெங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் த எக்ஸாம்பிள்ஸ் pollen grains நீங்கள் படிச்சிருப்பீங்க பாட்னியில். அண்ட் தென் pollen grains ராபர்ட் ப்ரௌன் செஞ்சு காட்டியிருக்காரு. அந்த நெக்ஸ்ட்டு டஸ்ட் pollen grainsல டஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்மோக்கில் பார்த்தீங்கன்னா அந்த டஸ்ட் பார்ட்டிக்கல் இருக்கும். அண்ட் தென் வாட்டர் ட்ராப்பில் பார்த்தீங்கன்னாலும் அந்த இது இருக்கும். இதுதான் என்னுடைய மை ஸ்கேட்டரினுடைய எக்ஸாம். That is example, the sunlight is white and then sunlight. Sunlight is cloud and white light. இப்போ cloudsல sunlight எப்பயுமே cloudsல வரும்போது அந்த clouds வந்து எல்லோவாக நமக்கு தெரியறது கிடையாது. இட்ஸ் a white light. ஓகேவா? அப்போ sunlight வந்து நமக்கு white light தான். பட் அது இருக்கிற பொசிஷனை பொறுத்து அது எல்லோவா இல்லை ரெட்டா அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். இப்போ சன்செட் சன்ரைஸில் பார்த்தீங்கன்னா ரெட்டிஷாக இருக்கும். அட் த சேம் டைம் மிடில் அதே நூன் டைமில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கும். ஸோ தட் இஸ் ரீசன் அது சன்லைட் க்ளவுட்ஸ் ஒயிட். அது எவ்வளோ தான் லைட் இது பண்ணாலும் எமிட் பண்ணாலும் அந்த லைட் வந்து க்ளவுட்ஸ் மூலிமா ஒயிட்டாக தான் இருக்குது. எந்த ஒரு க்ளவுட்ஸும் நமக்கு எல்லோவாக கொடுக்கறதில்ல. சன்லைட்லேருந்து வரக்கூடிய ரேஸ் அதை அப்சர்வ் பண்ணி ஒயிட் லைட்டாக தான் நமக்கு இது பண்ணுது. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டிண்டால் ஸ்கேட்டரிங். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 2 mark கொஷின் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். Tyndall scattering, the scattering of light rays by the colloidal particle in the colloidal solution. What is the colloidal solution? There are 3 types of solutions. One is the true solution, second colloidal solution, third one is suspension. True solution means it's a clear solution. It's a sugar plus water. Then colloidal solution is a not clear solution. So for the example, water plus milk powder. So water கூட milk powder add பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது வந்து colloidal solution. ஓகேவா? Then so that is colloidal solution. அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா milk, ice cream, muddy water and smoke. இதெல்லாமே colloidal solution. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா source of light scatter the scattering rays by the colloidal particle. இப்போ ஒரு டார்க் ரூம் இருக்குது. அந்த டார்க் ரூமில் ஒரே ஒரு லைட் பாஸ் பண்ணோன்னா எல்லா டார்க் ரூமில் ஒரே ஒரு லைட் பாஸ் பண்ணோன்னா அந்த ரூமில் எவ்வளோ டஸ்ட் இருக்குது, how much dust exist in the room, that is visible on the through the light. அந்த லைட்டில் நமக்கு அந்த எவ்வளோ டஸ்ட் இருக்குது அப்படின்றத அந்த லைட்டினுடைய பீமில் நமக்கு தெரியும். இப்போது தேட்டரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே இருட்டாக இருக்கும். அந்த ஸ்க்ரீனில் பிக்சர் மட்டும் வியூ ஆகும். அந்த பிக்சர் வியூ ஆகும்போது மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லைட் ஒன்று போயிட்டுருக்கோம். அந்த ப்ரொஜெக்டர்லேருந்து வரக்கூடிய அந்த லைட் வந்து வந்துகிட்ருக்கோம். அந்த லைட்டில் பார்த்தீங்கன்னா நடுவில் இன்செக்ட்ஸு இந்த டஸ்ட்லாம் இருக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய இன்செக்ட் டஸ்ட்லாம் இதாகும். அதுதான் அந்த லைட் வந்து அந்த ஸ்கேட்டர் ஆகுது. லிசன், த ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் ரேஸ் by the colloidal particle in the colloidal solution. The colloidal solutionல நடக்கிற அந்த இதுக்கு பேர் தான் இந்த ஸ்கேட்டரிங் தான் Tyndall scattering அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தென் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது Raman scattering. So Raman, Sassivi Raman, using here only the monochromatic source of light. What is that? Single colored, because of for the most example of sodium vapor lamp. நீங்கள் +1 +2 போனீங்கன்னா லேபில் பார்ப்பீங்க சோடியம் வேப்பர் லேம்ப். அண்ட் தென் காலேஜ் போனீங்கன்னாலும் பார்ப்பீங்க. இஸ் அ மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸ். இந்த லைட்டு அந்த ஒரு எல்லோ கலர் லைட் மட்டும்தான் வரும். அதனுடைய எந்த இதில் பார்த்தாலும் அதே எல்லோ கலரில் தான் தெரியும். அதனால தான் என்ன சொன்னாங்க, மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸ் இஸ் ஹேவிங் எ சிங்கிள் கலர்டு சோர்ஸ். and then in the light transparent solid la, that is a solid glass surface la pass பண்ணும்போது part of the light are scattering. பாதி ரிஃப்ளெக்ட் ஆகும், பாதி ரிஃப்ராக்ட் ஆகும், நமக்கு தெரியும். that is a scattering. அதே மாதிரி டிரான்ஸ்பரண்ட் மீடியமில்
அதை நம்ம பாஸ் பண்ணும்போது part of the light is scattering. So that is definition என்ன சொல்றாங்க, the scattered light contains the some additional frequencies other than the incident frequency. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த சோர்ஸ் ஆஃப் லைட்லேருந்து 10 Hz ஃப்ரீக்வன்சி இருக்கிற இந்த லைட் ஆஃப் பீம் இங்கே போயிட்டுருக்குது. இது இங்கே ஸ்கேட்டர் அந்த இந்த சர்ஃபேஸ், இந்த கிளாஸ் சர்ஃபேஸில் டிரான்ஸ்பரண்ட் சர்ஃபேஸில் இன்சிடென்ட் ஆகி அது ஸ்கேட்டர் ஆகும்போது இங்கே நமக்கு வெளியில் வரும்போது 15 ஹெர்ட்ஸாக இன்க்ரீஸ் ஆகுது. தட் இஸ் எக்ஸ்ட்ரா ஃப்ரீக்வன்சி. ஸோ தட் இஸ் த ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் கண்டைன்ஸ் த சம் அடிஷ்னல் ஃப்ரீக்வன்சிஸ். ஹியர் இந்த லைட்லேருந்து வரக்கூடியது இந்த டிரான்ஸ்பரண்ட் மீடியமில் அது இன்சிடெண்ட் ஆகும்போது அது ஆகி அது ஸ்கேட்டர் ஆகும்போது நமக்கு 10 + 5 இந்த டிரான்ஸ்பரண்ட் மீடியமோட ஃப்ரீக்வன்சி. தட் இஸ் எக்ஸ்ட்ரா ஃப்ரீக்வன்சி அதர் தன் த இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி. இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி வந்து 10 ஹெர்ட்ஸ், இந்த எக்ஸ்ட்ரா ஃப்ரீக்வன்சின்னு சொல்லும்போது நமக்கு 15 ஹெர்ட்ஸ் அப்படின்னு கிடைக்குது. ஸோ தட் இஸ் இதை விட இது எக்ஸ்ட்ராவாக இருக்கும் அப்படின்றது தான். தட் இஸ் ஃப்ரீக்வன்சிஸ் அதர் தன் த இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி. தட் இஸ் கால்ட் Raman Scattering. So that is the wavelength of frequency is changed by the spectral line. அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ்க்கு தகுந்த மாதிரி, தட் இஸ் நம்ம கொடுக்கக்கூடிய லைட்டுக்கு தகுந்த மாதிரி அதில் லைன்ஸ் சேஞ்ச் ஆகும். அந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் இஸ் டூ கைண்ட்ஸ் ஆஃப் லைன்ஸ். ஸோ இது வந்து சென்டர் பார்ட் ஆஃப் த லைன். இந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது ஸ்டோக்ஸ் லைன்ஸ். இட்ஸ் a shorter frequency. Stokes lines having a shorter frequency. And then right side of the main line, that is called anti-Stokes lines. It is the longer frequency. So this is the spectral lines. So that's all the scattering of light and its types. Next topic, lens, we will discuss the next video. Thank you, students.